Hello investor, welcome to Investor Mind Voice. Today 25 August மார்க்கெட்டோடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்தது மூணாவது பார்த்தோன்னா கிரிப்டோ மார்க்கெட்டோடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நாலாவது ஐபிஓடைய மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ ஓப்பனிங் எது இருக்குது, அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, அதை பற்றியும் பார்த்துருவோம். அஞ்சாவது பார்த்தோன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து 26 ஆகஸ்ட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிட்காயின் பார்த்தோன்னா நேற்று வந்து 1,16,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு $5,000 குறைஞ்சி 1,11,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 3% குறைஞ்சிருக்கு. கிரிப்டோ மார்க்கெட் எப்பவுமே வேலிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 to 30%, 40% ஒரே நாளில் டவுன் ஆகும். எந்த ஒரு இடத்துமே எந்த ஒரு மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல ரிவார்டு அதிகமாக இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தோன்னா எத்திரியம் கிட்டத்தட்ட $4,580 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு 3% நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. எக்ஸ்ஆர்பியும் பார்த்தோன்னா ஒரு 2% நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. யூஎஸ்டிடி பார்த்தோன்னா அது நியரஸ்டாக $1 எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஎன்பி பார்த்தோன்னா அது நியரஸ்டாக 1% $854 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சொலனியம் பார்த்தோன்னா 3.9 அதாவது நியரஸ்டாக ஒரு 4% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டிசி பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நியரஸ்டாக $1 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நியரஸ்டாக ஒரு 3%. டோஜ் காயின் பார்த்தோன்னா நியரஸ்டாக ஒரு 4% $0.21 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஏடிஐ பார்த்தீங்கன்னா நியரஸ்டாக ஒரு 3% கிட்ட ட்ரேட் ஆகி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட்ஸு. மங்கள் எலக்ட்ரிக்கல் பார்த்தோன்னா நீங்கள் வந்து அலர்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்து உங்கள் அலர்ட்மெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கங்க. அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நியரஸ்ட்டாக 3.7% இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த நாள் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும், அது லிஸ்டிங் ஆகும். 26 ஆகஸ்ட் பார்த்தோன்னா நம்ம நிஃப்டி 50 மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகலாம், அதனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதனோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் சப்போர்ட் இருக்கு. இன்கேஸ் அடுத்த சப்போர்ட் பார்த்தோன்னா 24,700 இருக்கு. மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,050 இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 25,150 இருக்கு. அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 25,300 இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா மார்க்கெட்டோட நியூஸை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.